நோம்பா கிடக்கு. கடவுளே, பகல் ஃபுல்லாக வேலை செய்து களைச்சு போய் இட்டவில கூட நிம்மதியாக படுக்க இல்லாமல் இருக்குது. இந்த வெங்காய கொட்டிலுக்குள்ள வெங்காய வைக்க ஒரு பக்கம், கீழே மிளகாய் காய போட்டுக்கிட்ட கதிந்த வைக்க ஒரு பக்கம், நுழம்பு தொல்லை அதை விட துன்பம். அல்லவா, என்ன கொடுமை வாழ்க்கை இது. கடவுளே, நீ இருக்கிறியா இல்லையா? கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறியா? உனக்கு கண்ணே இல்லையா? எந்த அம்மாக்கும் அப்பாக்கும் எனக்கும் ஒரு விடிவு காலமே இல்லையா? நாங்கள் முற்பிறப்பில் என்ன பாவம் செய்தோம் என்று இப்பிறப்பில் எங்களை போட்டு சோதிக்கிற. இன்னும் எவ்வளவு காரணத்துக்கு தான் நாங்கள் இப்படியே கிடந்து அழுந்துறது. அம்மா அப்பா பாவம், நுழம்பு கடியில் கிடைக்கணும். ஒரு விளக்கு கொளுத்தினாலாவது நுழம்பு குறைவாக இருக்கும். அக்கா அக்கா அக்கா, எழும்புறா இல்லை? எழுப்பவும் பயமாக கிடக்கு. எழுப்பி கொஞ்சம் மண்ணெண்ணெய் வேண்டி கொண்டு போனால் விளக்கு கொளுத்தலாம். விளக்கு கொளுத்தினா கொஞ்சம் நுழம்பு கடி குறைவாக இருக்கும். அக்கா அக்கா. என்னடி வந்துட்டாள் அக்கா உட்காண்டு கொண்டு? சாம பே மாதிரி சாமத்தில் வந்து நிற்கிற. சொல்லு. நிம்மதியாக நித்திரையும் கொள்ள விட மாட்டீங்க பரதேசியலை. அக்கா, கொட்டிலுக்குள்ள லைட் இல்லை, நுழம்பு கடிக்குது அம்மா அப்பாவுக்கு எனக்கெல்லாம். மூதேவி தான் போகிறதுக்கு வழி இல்லாமல் விளக்கு மாத்தையும் தூக்கி கொண்டு போச்சுதான். அந்த கதையாட்டம் உங்களை கொட்டிலுக்குள்ளே படுக்க இடம் தந்ததே பெரிய விஷயம். அந்த வெங்காயத்துக்கு மிளகாய் காவலை காத்துக்கொண்டு பேசாமல் படுக்க வேண்டியதான். அப்புறம் என்ன கேட்குது உனக்கு? எந்த வீட்டுக்குள்ளே வந்து படுக்க கேட்குதோ? நான் இதுக்குள்ளே வந்து படுக்க கேட்கலையாக்கா. கொஞ்சம் மண்ணெண்ணெய் இருந்தால் தாரீங்களா? விளக்கு கொளுத்த மண்ணெண்ணெய் முடிஞ்சுது. மண்ணெண்ணெய் வந்துருண்டா. நான் இந்த மண்ணெண்ணெய் கிணறு அது ஒண்டி வச்சிருக்கிறேன். ஊறி கொண்டு கிடக்குது, அள்ளி தரேன் கொஞ்சம் போடும். மண்ணெண்ணெய் இல்லை, வெறும் கேன் தான் கிடக்கு. வேலையிலொன்றும் இன்றைக்கு நீ ஒழுங்காக முடிக்கல. வெள்ளனைக்கு 3 மணிக்கு கிளம்பிடணும். போய் படுக்கிறியா? சித்தி, என்ன சித்தி, ஏன் அழுறீங்க? நான் அழுகிறது சோதி பார்த்தா கவலைப்படும். சீ, நான் அழையில. நான் எதுக்கு அம்மாச்சி அழுகிறேன்? இல்லையே சித்தி, நீங்கள் அழுதீங்க. நான் இப்போ கண்டனாலே. அம்மாச்சி, அங்கே அம்மா நித்திர கொள்றா. எழும்பினா உனக்கு அடிப்பா. நீ போய் பாடு. உனக்கு நுழம்பு எனக்கு அடிக்குதான்னு பார்த்துட்டு போதான் வந்தேன் நான். ஃபேன், ஏசி எல்லாம் அம்மா போட்டுட்டு தான் சித்தி படுத்துருக்குறா. இதுக்குள்ள நுழம்பு வராது. சரி தங்கம், பாடு. சித்தி வேலை கிளம்பணும், போயிட்டு வரேன். சித்தி ப்ளீஸ், இன்றைக்கு என்னோட படுங்கவன். ப்ளீஸ் ப்ளீஸ், கெஞ்சி கேட்குறேன். செல்லம், அம்மா கண்டாண்டா உன்னையும் துளைச்சு என்னையும் துளைச்சு தள்ள முழுகி விட்டுருவா. சித்தி, அம்மா எழும்புறதுக்குள்ள நானும் உங்களை குட்டியை 3-4 மணிக்கு எழுப்பி விட்டுருவேன். ப்ளீஸ். அம்மா குட்டியல்ல, போய் படுங்க. அம்மா தாத்தா அவங்க தனியாக படுத்துறீங்கன்னா பாவம் இல்லை அவியல். நான் அவியலோட போய் படுக்கிறேன். இந்த பிள்ளை என்னால் அடி வாங்க கூட அவங்க அம்மாட்ட. போய் படுங்க, போயிட்டு வரேன். சித்தி, நல்லவா இந்த நேரம் வந்து அழுத நினைக்கிறான்னா சும்மா அழமாட்டாவே. பாவம் சித்தி, என்னென்ன போய் பார்த்துட்டு வருவோம். அம்மாச்சி, ஏண்டி முழிச்சு கொண்டிருக்கிற? சட்டியா நுழம்பு கடிக்கிறம்மா. நித்திரையே வருதில்லை. காதுக்குள்ள நொய் நொய்ன்னு இறைஞ்சி கொண்டு இருக்குது. மண்ணெண்ணெய் விளக்கு கொளுத்தி வச்ச நான். அது 10 மணிக்கே அணைஞ்சிட்டுதம்மா. மண்ணெண்ணெய் முடிஞ்சுது. அட்டியில் ஒரு கொஞ்சம் எண்ணெய் தான் கிடக்குது. திரி எட்டுதில்லை, எட்டியதில்லை, நூந்து போச்சு. அதை ஒருக்கா எடுத்து கொண்டு வா அம்மா. இந்தாங்கம்மா. அட்டியில் ஒரு கொஞ்சம் ஒற்றை துளி எண்ணெய் தான் கிடக்கு. தண்ணி எடுத்துட்டு வா மோனே. சித்தி. சோதி, நீ என்னத்துக்கு மஞ்சு வந்த? நீ கட்டபுலே, அம்மா அடிச்சு கொல்ல போறாள். ஓடு ஓடு. அம்மாச்சி, மிளகாய்க்குள்ள வேட்டாத ஏடியும். சோதி, மிளகாய்க்குள்ள நிக்காத. தும்மல் வந்துடும், சளி பிடிச்சிடும், கொம்மா கொன்றுவாள். சரி, நான் தாத்தாவோட இருக்கிறேன். நீங்களும் தானே இந்த மிளகாய்களையும் வெங்காயத்துக்களையும் படுத்து கிடக்குறீங்க. நீங்க எவ்வளவு பாவம். எங்கட அம்மாவுக்கு இட்டக்கவே இல்லை. ஏன் இப்படி இருக்கிறாவோ தெரியாது. சரியான ராட்சசி அம்மா. அம்மாவை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது மோனே. உங்களோட பிள்ளை தானே அம்மாவா? ஏன் இப்படி இருக்கிறா? அதுக்கு தெரியும் மோனே. பணம் பத்தும் செய்யும். சோதி, பணம் குணத்தை மாத்திரும். அம்மா, பணம் என்ன பணம்? குணம் தானே அம்மா முக்கியம். பணம் பந்தியில, குணம் குப்பையில். சும்மாவா சொன்னாங்க? அம்மாச்சி, அந்த தண்ணி போட்டில் எடு. அந்த தண்ணியை எடுத்து இந்த மண்ணெண்ணிக்குள்ள ஊத்தம்மா. காணும் காணும்.
ஐ, மண்ணெண்ணெய்க்குள்ள தண்ணியை விட்ட உடனே மண்ணெண்ணெய் மேல வந்துட்டு தண்ணி கீழே போய்க்குது, மண்ணெண்ணெய் மிதக்குது. அம்மா, நீங்க மேஜிக் எல்லாம் காட்டுறீங்க. மேஜிக்கா? எங்கிட காலத்துல கரண்ட் எல்லாம் இல்லை, கூடுதலா மண்ணெண்ணெய் விளக்குத்தான் கொளுத்துவோம். சரி, இந்த தண்ணியையும் மண்ணெண்ணையும் இப்ப இந்த விளக்குக்குள்ள விட்டுங்க. ஐ, நான் விட போறேன். சோதி சும்மாரு, மண்ணெண்ணெய் கையில பட்டா மணக்கும். சோப்போடு நீ திரும்ப திரும்ப வாஷ் பண்ணினாலும் அது போகாது மனம். ஐ, மண்ணெண்ணெய் மேலேயும் தண்ணி கீழே நிக்குது லாம்பில. விளக்க பத்த வையம்மா. அம்மம்மா, உங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரியுமா? அந்த காலங்கள்ல மண்ணெண்ணெய் முடிஞ்சிட்டுடா தண்ணியை ஊற்றி போட்டு ஏற்றிப்போம். இப்போ திதி எட்டுது உள்ள மண்ணெண்ணெயில். ஓமம்மா, மண்ணெண்ணெயில் திதி எட்டுது வடிவாயிட்டு. சரி பிள்ளை, எடுத்து ஓரமா வையன். பிறகு வெங்காயத்தில் பாயில் படுக்கையில் பத்திரும், எல்லாம் பத்தி எரிஞ்சிடும். சரியம்மா, ஓரமாக வச்சுட்டேன். வெளிச்சத்தை கண்ட உடனே நுழம்புகள் எல்லாம் பறக்குது. சட்டத்தில் போ. அம்மா, இன்று பாருங்களேன், ஒவ்வொரு ரத்தத்தை இந்த நுழ முறிஞ்சு குடிச்சிருக்கண்டு. சித்தி, ஒவ்வொரு நாளும் உங்கள் 3 பேர்லையும் லீட்டர் கணக்காக ரத்தம் எடுத்துரும் போல நுழம்புகள் எல்லாம் சேர்ந்து. 5 பிள்ளைகளை பெற்றேன். எல்லாத்தையும் நகை நட்டு வீடு வாசலை கொடுத்து நல்லா ஆக்கி வச்சு கடைசியா நான் ஆதியட்டு கிடக்குறேன். அம்மா, அழாதீங்க. வளர்ந்து அழியாத காயங்களை ஆற்றும் மாயங்களை அனுபவம் கொடுத்திடுவே. சிறு ஊற்றாக நேசம் எங்கோ உருவாகுமே. இந்த கடவுள் என்னையும் அடிக்கிறான். இல்லை, கொண்டு போன்னு கேட்டாலும் அவன் கொண்டு போறானா? இந்த குமர் பிள்ளையை வச்சுக்கொண்டு கரை சேர்க்காம நான் எப்படி சாகுறது? அதை இன்னும் கரை சேர்க்கணுமே. சித்தி, அழாதீங்க ப்ளீஸ். நானும் அழக போறேன், எனக்கு அழகா வருது, நீங்க அழ வேணாம். சரி அம்மா, நான் அழையில. அம்மம்மா, அழுவாதீங்க ப்ளீஸ் அம்மம்மா. சரி அம்மாச்சி, நான் அழையிலையாடி, நீ போய் பாடு. நுழம்பு கடிச்சிடும் இதுக்குள்ள நிற்க. இந்த நுழம்பால எல்லா இடமும் டெங்கு காய்ச்சலும் மலேரியா காய்ச்சலும் ஓடி போய் படம்மா. நாங்களும் படுத்துட்டு வேலைக்குள்ளும் போகணும் அம்மா விடியத்துக்கு. சரி சித்தி, நான் போயிட்டு வரேன். பத்திரமா படுங்க. நான் வளர்ந்து உழைச்சு உங்களுக்கு வடிவான வீடு கட்டி தருவேன். அம்மாவும் தாத்தாவும் சித்தியும் பாவம் சித்தியை கஷ்டப்படுறாங்க. கடவுள் கேட்டியா, எங்களோட சித்தியை நல்லா வச்சிருப்பேன். அம்மா அதை பார்க்கத்தான் போறா. எங்கட Support Twinwrapped channel பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் ஆதரவு தாங்க மக்களே. எங்கட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நீங்க பார்க்குற ஒவ்வொரு வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் எங்களோட உண்மையான சந்தோஷம்.